நவீன் சந்தீப் ஏன்டா மூணு பேர் அன்னைக்கு முட்டி செத்த அப்ப வந்து அவன் நிறைய வேலை தர மாதிரி இன்னொரு முட்டி சேர்த்த 10 படி தான் ஏறினாரு முடியல கீழே வெயிட் பண்றேன் போயிட்டு வாங்க. சென்னையில இருந்து ஒருத்தர் வந்தாப்ல நல்ல குண்டா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட்டே நான் கிளம்பி மறுபடியும் இங்க போயிட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கைஸ் போய் சொல்றான் நம்பாதீங்க, இதெல்லாம் சரியான போய். நீ எங்க அம்மா விட்டுறதா இருங்க சொல்லுமா. ஹலோ என் பேர் மட்டும் சொல்லிடுறேன். போயிட்டு இருக்கமா திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, சொல்லுமா கோயம்புத்தூர். ஹலோ இல்ல ஏற்காடு ஒரு வாரம் ஏற்காடுலையா வீட்டுக்கா போறேன். நான் பெங்களூர் தானே போறேன். அவன் இன்னைக்கு ஏற்காடு போயிட்டு நான் அப்படியே பெங்களூர் போறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். 7 நாள் முடிச்சால திரும்பி ஊருக்கு வந்துட்டேன். இதெல்லாம் விட இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுல சிபிஆர் ரொம்ப பயங்கரமான பைக் தான். ஆனா அது யாருமே எடுக்க மாட்டாங்க. குமார் டியூக் தான். சரி சர்வீஸ் பண்ணி அவ்வளவு வந்துச்சு. 2000 நிஜமா 2000 தான் வந்துச்சு. ப்ளஸ் 2000 டிப் கொடுத்தா சொல்லிட்டு இருக்கா. டேய் நிஜமாவே 2000 தான்டா. ஆயில் 1600 ரூபாய். அது நீயா பண்ணிருக்கேன்னு அது தப்பா இல்லடா. டேய் போய் சொல்றாங்க. ஆயில் மட்டும் மாத்துறதுக்கு 2000 வேண்டா புரியுதா? அவ்வளவுதான். வேற என்ன சர்வீஸ் பண்றீங்க? லேபர் ஒரு 3000 பிராக்டிஸ் வச்சுக்கலாமா? லேபர் ஒரு 3000 வைக்கலாமா? மைலேஜ் சூப்பர் பைக்ஸ் தான் அப்படிதான்டா. எல்லாத்துக்கும் எக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல போய் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் இருக்கு. இல்ல என்ன ஸ்கூல் படிக்கிறப்ப அது ஏதாவது எக்ஸ் நினைச்சுக்கடா. சரி உனக்கு எக்ஸ் இல்ல கைஸ் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற 3 குட் குவாலிட்டி சொல்லணும். சரி நீயே ஸ்டார்ட் பண்ணு கேட்ட கேள்விக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு லிசன். ஓ டேய் இவன் ஸ்கோர் பண்ணலாம்னு இந்த கேள்வியே கேட்டிருக்கான் இவன். இவன் எப்படி இருந்தாலும் கேட்பான் நம்மளைய. சரி நம்ம 2-3 பாயிண்ட் சொல்லிடுறோம். செகண்ட் ஒன்னு போதும் நீ சாத்து. டேய் அடுத்து சொல்றேன். முதல்ல பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சிட்டான். அத சொல்லாம விட மாட்டான். கேள்வி எங்களுக்கு இல்ல அவனுக்கு. சரி நான் வேற ஏதாவது நான் கேக்குறேன். சரி நீ சொல்லு. சரி நல்ல உண்மையா அவன் எக்ஸ் ரொம்ப மிஸ் ஃபைன் வந்து யாரு ஆனா எந்த எக்ஸ் எனக்கு தெரியாது. சொல்லிரு. அதனால நான் வந்து அதனால சொன்னேன் யாருமே சொல்ல தேவையில்லை. சரி சொல்லு. ஓகே தம்பி நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லிசன் பண்றது. செகண்ட் பாயிண்ட் வந்து எங்கயாவது நம்ம போறோம் அப்படினா அது ப்ரீ பிளான்டா யோசிச்சு வச்சிருவா. இங்க போலாம் அங்க போலாம் அப்படினு சொல்லிட்டு அது ஓகே. மத்தவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்கற. எனக்கு வந்து அது நான் யோசிக்க மாட்டேன்ப்பா. அதனால அது எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து புதுஸ்தனமா ஏதாவது நான் வாய் விட்டனாலும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பா. ஸோ 3 குவாலிட்டி இதுதான். ஆளாளுக்கு ஒரு சொல்லலாம். சரி இது ஒரு வார காதல். அதனால இதுல வந்து குவாலிட்டி வந்து இவனா கார்த்தி போடா டேய் அவன் 2 மாசம் 3 மாசம் பண்ணான்டா. அது வேற இது வேற வேற ஆளா? ராஜு ஒரு எக்ஸ்ட்ரா பத்தி சொல்றான். ஞாபகம் வரல. கேமரா சை கொஞ்சம் கேமரா பார்த்து கொஞ்சம் வெக்கப்படுவான் அவ்வளவுதான். வேற நாளைக்குலாம் செட் ஆயிடும். டே 2 டே 3 ல. வேற ரெண்டே கேள்வி தான் கேட்டா 2 உருப்படாத கேள்வி. நல்ல கேள்வி வேற. அடுத்த கேள்வி நீ கேளு. வேற என்ன கேளு. சரி உங்க ஈஸியா எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி கேக்குறேன். ஏதாவது ஜீனி உங்களுக்கு என்ன விஷயம் கேப்பீங்க? ஒரே ஒரு விஷயம் தான். ஒண்ணுதான். நீ 3 நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன நடந்தாலும் ஒரே ஒரு 1 நியூஸ் அந்த மாதிரி ஏதாவது 1 நியூஸா போட்டுருவோம் கன்ஃபார்ம். என்னோட அவனோட விஷயம் நான் எடுத்து அதே கேள்வியை நான் திருப்பி நான் சொல்றேன். சரக்கு போடல அவன் அப்படி நினைச்சுக்காதீங்க. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரே டைம்ல பல லவ்கள் இல்லடா. நமக்கு வந்து நைட் கிளாஸ்ல பல லவ்கள் இல்ல गाइस. ஒரு 8-9 தான். அந்த ஸ்கூல் டைம்ல முடிச்சு கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் கேப் விடுவாங்க. அந்த டைம்ல திருட்டு தனமா போய் ரோட்டால சாப்பிட்டு வருவோம். சோ
அதெல்லாம் நல்லா இருக்கும். நீ இதுக்கே பறக்குறீன்னா நீ கோவா போய் விட்டா கட்டி விட்ட கழுத்துக்கும். எனக்கு தோணி இருக்கு, வேலைக்கு போறோம், ஊர்ல ஜாலியா இல்ல, வேலைக்கு போறோம், எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம் அப்படின்னு நான் ஜாலியா தான் இருப்பேன். உனக்கு நீ எந்திரிக்கிற, பொண்ணுங்களோட ஊர் சுத்துற, போன் நோண்டுற, கிளாஸ்ன்னு சொல்லி உங்க வீட்டுல ஏமாத்திட்டு பேங்க் போயிருக்க, வந்து தூங்குற, திரும்ப அதே பண்ற. இப்ப அப்படிதான் எக்ஸாம் கோவா வந்திருக்கேன். ஆர்த்தி அவுனார் எப்படி பம்பல் ஏகேவி அப்புறம் வேலைக்கு சுட்டுருவீங்க. ஆனா போயிட்டு இருக்குங்க, ஆனா கோவா போயிட்டு இருக்குங்க, கிளம்பி வச்சுங்கண்ணா. ஆமாங்க 4 மணிக்கு கிளம்பிட்டாங்கண்ணா. ஆனா பாலக்காடுங்கண்ணா போயாச்சுங்கண்ணா. ஆமாங்கண்ணா ஆமாங்க. ஆனா 5 பேருங்கண்ணா. ஆனா காரு ஃப்ரெண்டு காருங்கண்ணா. ஆனா ஸ்விஃப்ட்ல தான் போறேங்கண்ணா. ஆமாங்க. சரிங்கண்ணா. சரி லெஃப்ட் திரும்புடா. மொத்தம் 150 அண்ணா. என்னடா சொன்ன? அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லடா. 150 அண்ணன் மட்டும் தானே சொன்னோம். கார் அடியோன்னு இருக்கும்டா. பேர் கூட அது அவங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா வாந்தி வர மாதிரி எப்படிடா திடீர்னு கொஞ்சம் காத்த கிளாஸ் இறக்கி விட்டுக்கலாம். ஏசி ஆஃப் பண்றான். இப்போதைக்கு இது கரெக்டான எந்த பிளேஸ்னு தெரியல. சாப்பிட வந்திருக்கோம். ஒரு டீசெண்டான ஃபுட்டு. தோசை எல்லாம் இருக்கு. பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு இருக்கேடா, டேஸ்டா இருக்கு. ஆனா கிரேவி வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கிறோம். கேட்டா வேண்டாம். 60 வியூஸ் கூட வராது. பறந்துடாதடா. டேய் இந்த லூஸ் பண்றது தெரியுமா? வீட்டை பூரா ஏரியில கட்டிறானடா. மொத்தமா இடிச்சு கீழ போயிரு. அது ஏரியில கட்டுறது தமிழ்நாடு, இது மலையில கட்டுறாங்க. மலையில இது ஏரி தான் பாரு. கரெக்ட்ல கட்டுறாங்க. பூரா இடிச்சு அடிச்சு. ஏரியில ஏரினா ஏத்தமா இருந்தா ஏரி நினைச்சிட்டான்டா. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? ஏய் ஏரியில வந்து இந்த காடு குளம்லாம் தம்பி உனக்கு போற எடுத்து நீ படு. நீதாங்க குடிச்ச ஏரியா வந்து கார் குளம் ஏரியா தானே? ஆமா ஆறு அந்த மாதிரி. எதுக்கு நீங்க பாண்டிச்சேரி போகாம கோவா போறீங்க? இல்ல வேற எதுக்காக கோவா வரீங்க சொல்லுங்க. கோவா வரது பாத்தீங்க. சும்மா நார்மலா உனக்கு என்ன பாண்டிச்சேரினா எல்லாமே இருக்கும். கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஒரு நம்பிக்கையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். நீ நினைக்கவே இல்லை. நேற்று நைட் வரைக்கும் கெடுத்துடலான்னு தானே இருந்த பிளான. நேற்று நைட்டு கூட மக்களே நான் 9 மணிக்கு எல்லாம் மழை வருதுடா, நாளைக்கு போக முடியாது, அவ்வளவுதான் கேன்சல்டா பிளான் அப்படிங்கிற நைட்டு. சரி கவி நீ சொல்ற, இப்போ உனக்கு எப்படி ஐடியா வந்துச்சு கோவானா? உனக்கு என்னெல்லாம் தோணுது? குடிக்கவும் மாட்டேன். அப்புறம் உனக்கு என்ன கோவால எதுக்கு இல்ல, ஒரு மாதிரி எங்கேயாவது ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணோம். ரொம்ப தூரம் எங்கேயாவது போகணும், ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு வரணும். அதுக்கு லடாக் போலாமே. அங்க என்ன இடம் இருக்குன்னு தெரியல, ஆனா போயிட்டு வர டிஸ்டன்ஸ் அதிகம், ஜாலியா. அதுக்கு லடாக் போலாமே. ஏன் கோவா? லடாக் போற அளவுக்கு எங்க வீட்டுல வசதி இல்லைங்க. இதுல வேற சரக்கு அடிச்சாதான் உடம்பு கெட்டது, கல்லு குடிச்சா நல்லா பேசுறாங்க. லைவ்லயே போடுறோம், இன்ஸ்டா லைவ்லயே போடுறோம். லைவ்லயே போடுறேன். இன்ஸ்டா லைவ்ல போட வருமாமா? இல்லடா, எத்தனை பேர் குட் ரிவ்யூ சொல்றானே போடுறோம். நல்லதுடா. உனக்கு எதுக்கு கோவா போகணும்னு ஆசை வந்துச்சு? பைக்ல போகணும்னு ஆசைப்பட்டேன்டா. பைக்ல போக முடியல. பைக்ல போகலாம்னு நாங்க பிளான் பண்ணோம் கைஸ். ஒருத்தர் போய் கால உடைச்சிட்டு வந்துட்டான், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான். அதனால பிளானே அவனாலதான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பயே பைக்ல கிளம்பி போயிருந்துருக்கோம். அது மலையில நினைச்சிட்டு உயிரோட வந்து காலோட நான் கூட போலாம்னு சொல்லிட்டு கால்ல நல்லா இருக்கிறனால ஒருத்தன வரலன்றானுங்க. அத நீங்க முக்கியமான பதிவு. நவீன் கூப்பிடுறான்டா. அதாவது அவன் பாட்டுக்கு வீட்டுல தான் இருந்த நாயை வந்து வாய்நாடு டாக்டர். அப்போ
ஏகேவி அப்படிலாம் பண்ணாத. மைக் பேச சொன்ன பேச மாட்டேன்டா. அது வாயில விட்டு ஆட்டியாடா. ஏகேவி சே வீட நீ எங்க ஹார்ஷா பிஹேவ் பண்ணாத ஏகேவி. அது பண்ணல. சரி டேய், அப்புறம் என்னாச்சு அதுக்கு மேல சொல்லு. அப்புறம் என்னாச்சு, அவன் 10 எழுதிட்டு போயிட்டா அது கொழுந்துட்டு எழுதிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. 10 எழுதுனது காடு எல்லாம் ஓடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா தம்பி, வேணாம். நவீனோட லவ் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. அது இன்னும் நான் சொல்றேன் அடுத்து. ஸ்ருதி சுப்பிரமணியம்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு லவ் பண்ணான் நவீன். அது என்ன பண்ணுனா ஏன்டா பேசுனா ஃபுல்லா என்னென்னமோ பேசிட்டு இருந்தான். நாங்க வந்து கேட்ட அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, ஏன் கொண்டு அது இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாடா பேசிருக்கேன். நான் தான் அந்த பொண்ணை பேசுறேன். அந்த பொண்ணு தான் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி என்ன பண்றேன்னு தெரியாம ரிப்ளை பண்ணேன். நான் என்கிட்ட வந்து வலின்னு வலிஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ காலேஜ் படிக்கிறப்போ. ஆனா நான் தான் அந்த பொண்ணே தெரியாம அந்த பொண்ணு ஒரே லவ் டார்ச்சர்ல பேசிட்டே இருந்துச்சு என்கிட்ட. எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. அதனால சும்மா பாவம் ரிப்ளை பண்ணிருப்பேன். அது ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் மாதிரி பேசுறா அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னா. நாங்களும் எல்லா சிரிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அடக்கிட்டு அப்படியாடா அப்படியா கேட்டுட்டு கடைசியில சொல்றோம் நான் தானு. அப்பயும் மெயின்டைன் பண்றான். டேய் அந்த பொண்ணு எனக்கு தெரியும், நான் போன் பேசியிருக்கேன் அப்படிங்கிறான். இவரு எனக்கு ட்ராப் வைக்கிறாரு. அம்மா கார்த்தி, கிருத்திகா மோகன்ராஜ். கிருத்திகா மோகன்ராஜ் என்னடா கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுடா நவீன. சாக்கானது பார்த்தோன்னே கிருத்திகா மோகன்ராஜ் நான் தான் பேசிட்டு இருக்கேன். இங்க போற ரூம் போட்டிருக்கோம். ஏய் இரு, அவன் எழுப்புற காத்தி எழுப்புறாரு. 2 பேர் வேணுமா? ப்ளூ கலர் துர்றா, இந்த சைடு துர்றா, அந்த சைடு ரோட துர்றா. போடா ரைட் தான்டா. இங்கே ஓகேடா. ஏன்டா குடும்பமான நடத்த போறேன். வீடுடா இருந்துட்டு போடா, கரண்ட் கம்பத்துக்கு முன்னாடி வீடு இருக்கு. டேய் நான் உனக்கு முன்னாடி இருந்து அடக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 400 மீட்டர்ல ஸ்லைட் லெஃப்ட்டா முடிஞ்சு அதுக்குள்ள போயிடுவான். பேண்ட்லயே போயிடுவான். 5 நிமிஷம் இறங்கியாவது நிக்கலாம். அவ்வளவுதான் 100 மீட்டர் லெஃப்ட். லெஃப்ட் என்ன பண்றீங்க? ஏய் கார்த்தி ஒர்க் அவுட் பண்ணலாம்டா சாயங்காலம். சும்மா புஷ் அப்ஸ். வேற ஏதாவது என்ன போறா இது பண்ண போறதா? வேணாம் சேட்டம் வந்தல்ல சேட்டு செய்ய வந்தல்ல வளராதடா. சாப்பிடலாமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாமா? அது செருப்பு கல்வி அடிக்கலாமா? அடிச்சிட்டு செருப்பு கல்லலாமா? கேள்றா இவட பீச் உண்டோ? இருக்கு சாண்ட் இருக்கு. எதுல? நேரம் எந்த கோமட பெண்ணே பெண்ணேடாது ஏதோ ஒண்ணுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.